நம்மளோட கூட யார் வருவா? நம்மளோடு கூட நம்மோடு பேசுவது யாரு அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை பாருங்க. ஆண்டவர் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல 28ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வசனம் சொல்லுகிறது. நான் வாரேன். 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இந்த வசனம் சொல்லுகிறது, மனிதர்கள், நம்முடைய பெற்றோர்கள் நம்ம விட்டு போகலாம், நம்முடைய மனைவி நம்மளை விட்டு போகலாம், இல்ல கணவர் நம்ம விட்டு போகலாம், யாரோ உற்றார் உறவினர் விட்டு போகலாம். ஆனா நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. நம்மை நேசிக்கிறவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ அவரோட என்ன செய்யணும்? பேசணும். அவரோடு நீ கூட இருந்தா என்ன செய்யாது? எந்த சூழ்நிலையில நம்ம சோர்வு வராது. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல நெருக்கமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ கலங்காத, நான் உன் கூட இருந்து உனக்கு என்ன தேவை என்பதை நான் என்ன செய்றேன்? அறிந்திருக்கிறேன். ஆனா நீங்க ஆண்டவரோட நீங்க நெருக்கமா நீங்க ஆண்டவரிடத்தில் நீங்க பேசி கொண்டிருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன சொல்லணும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா மனிதர்கள் எந்த சூழ்நிலையில் நம்ம விட்டு போகலாம், இல்ல தன்னை விட்டு என்ன செய்யலாம்? போயிடலாம். ஆனா இயேசு என்கின்றவர், அவர் சகல நாட்களிலும் நம்மளோடு கூட இருக்கிறவர். நீங்க அவரை என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும். நீங்க ஆண்டவர் விட்டு போனீங்கன்னா என்ன செய்ய முடியாது? அவர் நம்மோடு இருப்பாரா? அதான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 2:4 புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 2வது வசனத்தை வாசிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரையும் கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டிலாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். என்ன செய்வாரா? அவரை விட்டுட்டா நம்ம என்ன செஞ்சிருவாரு? விலகிடுவார். ஏன்னா நம்ம அவரை விட்டு போயாச்சுன்னா பிசாசு என்ன செய்யும்? உள்ள வந்துரும். ஆமா, இவங்களுக்கு இருந்த காரியம் அதேதான். பிசாசு என்ன செய்யும்? வந்துரும். ஆண்டவரிடத்துல என்ன செய்யணுமா? நீங்க கர்த்தரோட இருக்கணும். முதல்ல அதை கற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தான் சொல்லுது, கர்த்தரோடு இருந்தா அவர் என்ன செய்வாரா? உங்களோட இருப்பார். நீங்க அவரோட இருந்தா தான் அவர் என்ன செய்வார்? தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 32:8 என்ன சொல்றார்? நான் உனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு நான் போதிப்பேன். இந்த வேத வசனம் உங்களுக்கு போதிக்கும். நீங்க தனி அல்ல, தனி மரம் அல்ல. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அதனாலதான் அவர் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத. உன் பிள்ளைகளை நம்மளை விட்டு விலகிருமோ, இல்ல நம்ம விட்டு என்ன பிரிஞ்சிருவாங்களோ, இல்ல நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு விலகிருவார்களோ, இல்ல. இயேசு சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன்.
உன் தேவையை நான் சந்திப்பதற்காய். ஆனா ஆண்டவர் சொல்ற, தெளிவா சொல்ற, நீ ஆண்டவரோடு இருந்தா அவர் உனக்கு என்ன செய்வாராம்? சொல்லிக் கொடுப்பார், போதிப்பார். அவர் என்ன செய்யணுமா? நீங்க என்ன அவர் கண்ணை வைத்து என்ன செய்வாராம்? ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை என்ன செய்வாராம்? சொல்லுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை என்ன செய்வாரு? கொடுப்பார். நீ இப்படி செய்யணும். நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறவர் அவர். நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் என்று சொன்னாலும் அதற்கு என்ன செய்வாங்க? ஆண்டவர் நமக்கு போதித்து நமக்கு நடக்க வேண்டிய வழியை என்ன செய்வாரு? காட்டுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம அவரோட இருந்தா அவர் நம்மோட இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்க அந்த சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர் வெளிப்படுத்தும் பொழுது உன் குடும்பத்துல என்ன நடக்கிறது, உன் குடும்பத்துல என்ன காரியம் சம்பவிக்கிறது, ஒருவேளை உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி, உனக்கு விரோதமாக எதிர்மற சக்திகள் உன்னை என்ன செய்து சூழ்ந்து கொள்ளுமானால் உன்னை கடன் உண்டாக்கும், உன்னை சோமலமாக்கும், உன்னை வேதனை உண்டாக்கும். எல்லாம் பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். அது பிசாசு ஒரு மனிதனை பயன்படுத்தி என்ன செய்து மறைவான கண்ணியை வைக்க என்ன செய்றாங்க? ஆலோசனை சொல்றாங்க. சங்கீதத்துல 64ஆம் அதிகாரத்துல அது தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நல்லா யோசித்து பாருங்க. ஏன்னா ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்றாரு, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகிறார்? சங்கீதம் 64 நான் எடுத்துக்கிறேன். பிசாசு அந்த காரியத்தை என்ன செய்யறான்? தெளிவா நமக்கு என்ன செய்யறான்? செய்யறான். ரெண்டாவது வசனத்தை பாருங்க. துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கடகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். இங்க தாவீது சொல்றான், தெளிவா சொல்றான், ஜெபிக்கும் பொழுது துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனை. அவன் ஜெபம் பண்ணிட்டே வரும் பொழுது 5வது வசனத்தை பாருங்க, அது தெளிவா சொல்லும் பாருங்க. அவர்கள் பொல்லாத காரியத்தில் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிலே வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். நம்ம கூடவே தான் இருப்பாங்க, பொறாமை கொள்ளுவாங்க, ஆலோசனை பண்றாங்க, நமக்கு எதிராக, ஒருவேளை வியாபாரத்திற்கு விரோதமாக, தன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக என்ன செய்றாங்க? மறைவான கண்ணியை வைக்க என்ன செய்றாங்களாம்? ஆலோசனை பண்ணி. பாத்தீங்களா? ஆனா நம்ம இயேசுவோட இருந்தா இதெல்லாம் என்ன செய்யாது? சம்பவிக்காது. தெளிவா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நான் என் கண்ணை உனக்கு வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன், ஏன் கலங்குற? நான் உன் கூட இருந்து நான் காரியங்களை நான் வாக்கிய பண்ணுவேன். நான் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு வழி நடத்துகிற தேவனா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் இடத்துல நம்ம நெருக்கமா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை என்ன செய்றாரு? அவரே தன்னை வெளிப்படுத்தி நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் பாதுகாத்து நம்மளை வழி நடத்துகிறதுல அவர் கவனம் செலுத்துகிறார். ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், எதுலையும் என்ன செய்யல, நான் உங்களை விட்டு நான் போகல. உங்களுக்கு விரோதமாக வரலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், ஆனா இயேசு நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட, அவரோட கூட நம்ம இருக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்றாரு? வெளிப்படுத்துகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்தி தன் காரியங்களை நமக்கு வெளிப்படையாக சொல்றார். உன் காரியங்கள் இது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல நாளைக்கு செலவு வரனா கூட ஆண்டவர் பேசுவார், நீ கவனமா இரு. வசனத்தின் மூலமாக பேசலாம், ஒருவேளை உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக கூட, ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக கூட ஆண்டவர் உங்களுக்கு பேசலாம். ஏதோ ஒரு விதத்துல உனக்கு சம்பவிக்க போகிறது. அதை என்ன செய்வார்? மின்னு கட்டியே என்ன செய்வாரு? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம அதுல கவனமா இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? பாதுகாத்து கொள்ளலாம். வீணான செலவு கொண்டு
வராதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அப்போ ஆண்டவரிடத்துல நாம் நெருக்கமா இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர் இந்த பாதுகாப்புல நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு என்ன செய்வாரு? ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். சரி, ஆண்டவர் ஒரு வசனத்தை பாருங்க, ஏசாயாவுல 41 ஆண்டவரோடு நீங்க இருந்தா, நீங்க ஆண்டவரோடு நீங்க உடன்படிக்கையோட ஆண்டவரிடத்துல நெருக்கமா இருந்தா அவர் உங்களோட பாதுகாக்கிறதுல நீங்க ஒரு வசனத்தை தெளிவா சொல்றாரு. 11-12 வாசிங்க. என்ன சொல்றாரு? உன்னோட வழக்காடுகிறவர்கள், நான் சொல்லல, நாசமாகி வாசி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். 12 உன்னோடு போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின, ஆமா, நீங்க ஆண்டோட நெருக்கமா இருக்கும் போதுதான் பிசாசு போகும், உங்களோட போராடினவர்கள் போவார்கள். அப்ப ஆண்டவரிடத்துல நாம் நெருக்கமா இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. சில காரியங்களை நாம் இழந்த பிறகு சிந்திப்போம், எப்பா நம்ம ஆண்டவரை விட்டு விலகிட்டோமே. எப்படி? ஆண்டவரை விட்டு விலகிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும் தெரியும். அநேகரிடத்துல சொல்லுகிற என்ற ஒரு வார்த்தை, நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு பண வசதி இல்லை, வியாபாரங்கள் போயிட்டு என் குடும்பத்தை எப்படி நான் ரன் பண்ண போறேன்னு தெரியல. நீங்க இயேசுவோட இருந்தா அவர் என்ன செய்வாரு? பாதுகாப்பார். அவர் சகலத்தின் ஆறுதலின் தேவன் என்று சொல்லி 2 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர்ல அங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பாருங்க, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு ஆறுதலின் கொடுக்கிறார். கவலைப்படாத. அப்ப நீங்க ஆண்டவரோட இருக்கிறீங்களான்னு என்று என்ன செய்யுங்க? இப்போ நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். ஆண்டவரோட இருந்தா சில போராட்டத்தை மேற்கொள்வதற்கு என்ன செய்றாரு? நமக்கு பலன் கொடுக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உங்களுக்கு பலனாய் இருக்கும். ஆண்டுடைய பலன் என்ன செய்யுமா? பூரணமாய் விளங்கும். அவர் என்ன செய்வாரு? தாங்கிக் கொள்ளுவார். அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலுமே ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம், சமாதானம். எல்லாருமே என்ன செய்வாங்க? நம்மளை விட்டு போராடினவங்க, நமக்கு விரோதமாக எழும்பினவங்க ஆண்டவரோடு இருந்தா மாத்திரமே. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன செய்யுங்க? உங்களோட கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, எப்பொழுதும் உன் கூட இருக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்க என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் என்ன செய்வேன். 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்க கூடினாலும் நாங்க வருவேன். அநேக இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் இடத்துல நாம் கேட்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் என்றால் ஆண்டவரிடத்துல நாம் நெருக்கமாய் அவரோடு நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும், நடக்கணும். நீங்க அவைகள் எல்லாவற்றையும் நீங்க செய்யும் பொழுது
ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு என்ன செய்யணும் என்பதை அவர் நமக்கு வெளிப்படைத்து நமக்கு என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை தருவார். யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரிடத்துல என்ன செய்வோம்? ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருப்பா. ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நீர் இந்த இடத்துல எனக்கு சொன்னதை நான் சொன்னேன் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த ஆறுதல், தேறுதல் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். அப்பா, சில நேரங்கள்ல கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை தொடையும் ஆண்டவரே. அந்த கண்ணீரை தொடைங்க. நான் தனியா இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் இருக்கிறதா? அதுதான் நீர் சொன்னீரப்பா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்பொழுது இயேசுவை நாம கூப்பிடுவோமா? ஆண்டவர் நம்ம அருகே இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த இடத்துல நீங்க கூப்பிடும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கேள் மகளே, நீ கேள் மகனே. இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா யோசித்து பாருங்க. உங்க இருதயத்துக்கும் இயேசுவுக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். அந்த இருதயம் இயேசுவை நோக்கி கூப்பிடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அன்பு தேவன். இந்த இடத்துல ஆண்டவரே, எஸ் பாபா ரிபோரி சங்கர பதிகர பரபரபரபா, ரிபோரி சங்கர பதிகர பரபரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுது இந்த மகிமை இந்த இடத்துல வெளிப்படட்டும். ஒரு அசுத்த ஆவி ஆண்டவரே நன்றி, அலக்களிக்கிற ஆவி ஆண்டவரே நன்றி ராஜா, இந்த இடத்தை விட்டு வெளியேறி போகிறதை பார்க்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பொல்லாத கிரியைகள், பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே நன்றி ராஜா. இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் தன்னை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே தன்னை வெளிப்படுத்துவீராக. இந்த இடத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, வீட்டுகள்ல உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும்பா. ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு தேவைகளை சந்திங்க. அவங்க குறைவா இருக்கிறத விரும்புறாங்க ஆண்டவரே நன்றி. குறைவான காரியத்துல இருக்கிறதை அவங்க நினைச்சு பாக்குறாங்கப்பா. இதுல நான் குறைவா இருக்கிறேனே, என்னுடைய வீட்டுல ஒரு குறைவான ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த குறைவான காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு ஆசீர்வாதமானதை தாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. என் வீட்டுல கடன் என்கின்ற ஆண்டவரே ஒரு குறை இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு செழிப்பை தாரும். என் சரீரத்துல அவ்வளவு ஒரு வேதனையோட வந்திருக்கிறேன், ஆனா அதை மாற்றி எனக்கு சரீரத்துல ஆரோக்கியத்தை தாரும். எப்படி என்று கேட்போமா? இந்த இடத்துல நீங்க கேளுங்க. உங்க வாயை விரிவாய் தருங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது. ஆண்டவர் இடத்துல கேட்கிற நேரம், ஆண்டவர் இடத்துல கேட்கிற நேரம் உங்க வாயை திறந்து ஆண்டவரே என்று கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுங்க, ஆண்டவர் இடத்துல கூப்பிடுங்க. இந்த இடத்துல யாரையும் திரும்பி பார்க்க தேவையில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இது கர்த்தர் நேரம். ஆவியானவர் இந்த இடத்துல ஆண்டவரே, பசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே. இப்பொழுது அதே பசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்யும்படியாய் அப்பாவுக்கு நன்றி. நாடி நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள இயேசுவின் நாமத்தினால் ஓ ரிவரி சங்கர பதிகர பரபரபா. ஆவியானவரே உம்முடைய பலன் ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய அக்கினியின் வல்லமை ஆண்டவரே நன்றி ராஜா. இப்பொழுது வல்லமையினால நிரப்புவீராக ஆண்டவரே. விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் ஆண்டவரே நோக்கி கூப்பிடுங்க, இன்னும் கூப்பிடுங்க. ஒரு சிலர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே நன்றி. இல்ல நீங்க உங்க ஒரு சில மணி நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது வேற சிந்தனை வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வேற சிந்தனையை விட்டு நீங்க வெளியில வாங்க. ஆண்டவரை மாத்திரம் நீங்க கூப்பிடுங்க, ஆண்டவரை மாத்திரம் கூப்பிடுங்க. இன்னும் ஒரு மனதோடு இன்னும் சில நேரத்துல ஆண்டவர் உங்களை தொடரும். ஆண்டவருடைய வல்லமையை நீங்க உணர முடியும், உணர முடியும். ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் உன் சிந்தனையை சிதறடிக்கிற பொல்லாத ஆவி, நீ
நீ சிந்தனையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது, சிந்தனையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நீ ஒரு மனதோடு கூப்பிடு. என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் நாங்கள் நிரப்பட்டோம். என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, நீங்கள் கேளுங்கள் நான் நிரப்பட்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. இப்பொழுது ஒரு மனதோடு இயேசுவே என் இருதயத்தில் வாங்கன்னு சொல்லிட்டே இருக்க வைப்போம். இயேசுவே என் இருதயத்தில் வாங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க. ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற பொறாமை குணம் மாறட்டும். ஆண்டவரே இருதயத்துக்குள்ள இருக்கிற அடுத்த வீட்டு குடும்பத்தை பேசுகிற அந்த குணம் மாறட்டும். இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாரும். ஆண்டவரே நன்றி ராஜா. பொல்லாத சிந்தனை இருக்கிற எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள வாரும். ஆண்டவரே எல்லா விதமான போராட்டங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். கேளுங்க. ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழ்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வர்க்கம் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.